அத்தியாயம் 65. இங்கு கூடியிருக்கும் அழகான பியூட்டிகளே, பல்லு விழுந்த பாட்டிகளே, கலர் கலரா சட்டை போட்டாவது பெண்களை கரெக்ட் செய்து விட வேண்டும் என களம் இறங்கி இருக்கும் இளம் காளைகளே, நீ சட்டைய போட்டாலும் மொட்டைய போட்டாலும் எங்க கிட்ட ஒரு ஆணியம் கழட்ட முடியாது என பகுமானம் காட்டி செல்லும் கன்னிகளே, தலை பொங்கல் கொண்டாட மாமியார் வீட்டிற்கு வந்திருக்கும் கணவன்மார்களே, மிச்சம் இருக்கும் நெல்லு கொள்ளு அண்டா குண்டாவென அனைத்தையும் சுருட்டி செல்ல பிறந்த வீட்டுக்கு வந்திருக்கும் மனைவிமார்களே, எதையோ வெட்டி பையன் மயக்க பிடிச்சு வளர்கிட்டு இருக்கான் என வெத்தலை பாக்கி மென்று துப்பியபடி வேடிக்கை பார்க்கும் தாத்தா பாட்டிகளே, டிவியில நாடகம் போடலன்னு வேடிக்கை பார்க்க வந்தா உச்சி வயல்ல நிக்க வச்சு உசுர வாங்குறானுங்க பொசகிட்ட பயலுங்க என முக்காடு போட்டு எங்களை கழுவி ஊத்தி கொண்டிருக்கும் ஆன்டிகளே, உங்களை இதற்கு மேல் காக்க வைக்காமல் இதோ உங்களின் புலிக்குட்டி சங்கம் சார்பாக நடத்தப்படும் பொங்கல் விழாவுக்கு உங்களை வருக வருக என வரவேற்கிறோம். வருஷம் வருஷம் நடத்தப்படும் பொங்கல் விழா போட்டிகளை போல இந்த வருடமோ எங்க விழா கமிட்டி சார்பாக பல வித்தியாசமான போட்டிகள் நடக்க உள்ளது. வீட்டுல பொங்கல் ஆறி போயிடும், ஒரு 8 போய் வாயில 4 உருண்டியை எடுத்து போட்டுட்டு வரோன்னு யாரும் எஸ்கேப் ஆகிட வேண்டாம் என்று காலில் விழுகாத குறையாக எங்கள் புலிக்குட்டி சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்று சங்க தலைவன் கூச்சல் போட்டு கொண்டிருந்தான். கையில் குச்சி மிட்டாயும் மறு கையில் கரும்புடனும் அந்த கூட்டத்தை சுற்றி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர் மித்துவும் பூவும். மதனி, சர்பத் குடிக்கிறீங்களா? சூப்பரா இருக்கும் என சர்பத் கடை அருகில் நின்றபடி கேட்டாள் பூவு. வேணாம் பூவு, இப்பதானே சாப்பிட்டோம், வயிறு ஃபுல்லா இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு குடிப்போம். சரி, அப்போ பஞ்சு மிட்டாய் சாப்பிடுறீங்களா? வாங்க ப்ளீஸ் மதனி, வாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும், வாங்க மதனி என்றவளை கண்டு மித்துவுக்கு பழைய நினைவுகள் ஞாபகம் வந்தது. வேணா பூவு, வா போலாம் என அவளின் கை பிடித்து இழுத்து சென்றாள். மதனி ப்ளீஸ் மதனி, வாங்க போய் வாங்கலாம் என அடம் பிடித்தாள் குழந்தை போல. உனக்கு ஒரு தடவை சொன்ன புரியாதா பூவு என கோபமாக திட்டினாள் மித்து. பூவுக்கு அது புதிது. பூவோ மித்துவை பாவமாக பார்த்தாள். அவள் பாவமான முகம் கண்ட பின்புதான் தான் செய்தது மித்துவுக்கு புரிந்தது. சாரிடா பூவு, நான் அப்படி பேச இருக்க கூடாது, பட் திடீர்னு சாரிடா, சாரி என்றவளை இறுக அணைத்து கொண்டாள் பூவு. அச்சோ மதனி, இதுக்கு போய் எதுக்கு சாரி எல்லாம் கேக்குறீங்க? உங்களுக்கு என்னைய திட்ட எல்லா உரிமையும் இருக்கு, நீங்க சாரி எல்லாம் கேக்குறதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. அட வாங்க மதனி, போட்டிலாம் நடத்த போறாங்க, வாங்க, இன்னைக்கு ஒரு சோப்பு டப்பாவையாவது ஜெயிச்சு போடணும் என மித்து கையை பிடித்து தரதரவென இழுத்து கொண்டு சென்றாள். இங்கே கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டியபடி 2 ஜோடி கண்கள் அவளைதான் பார்த்து கொண்டிருந்தனர். இதோ முதல் போட்டி, அதனால மங்களகரமா அதே நேரம் குட்டி ரொமான்ஸோட ஆரம்பிக்க போறோம். போட்டி என்னன்னா, அதோ தூரத்துல ஒரு கயிறுல முறுக்கு கட்டி போட்டிருக்கோம், தெரியுதா? அத கையை யூஸ் பண்ணாம வாயாலேயே கடிச்சு திங்கணும். ஆனா அந்த அம்புட்டு ஈஸியாலாம் விட முடியாது. அதனால என்ன பண்ண போறோம்னா, இதுல ஜோடியா தான் கலந்துக்கணும். அதுவும் கணவன்மார்கள் பொண்டாட்டிகளை கையில ஏந்திக்கிட்டு இங்க இருந்து அங்க தூக்கிட்டு போனோம். அவங்க கையில இருந்தபடியே மனைவிங்க அந்த முறுக்க வாயை மட்டும் யூஸ் பண்ணி கடிச்சு திங்கணும். முதல்ல எந்த ஜோடி அந்த முறுக்கு கடிச்சு தின்னுட்டு மீண்டும் அங்க இருந்து இந்த கோட்டுக்கு திரும்ப வராங்களோ அவங்க தான் இந்த போட்டியின் வின்னர். சரி, எல்லாரும் வந்து கோட்டில நில்லுங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல போட்டி தொடங்கிடும். 3 ஜோடிகள் வந்து கோட்டின் முன்பு நின்றது. அடியே, நான் வரமாட்டேன், உன்னை என்னால தூக்க முடியாதுடி, அடியே பூசணிக்கா விடுடி என கெஞ்சிய விசாவை சிறிதும் பாவம் பார்க்காது தரதரவென இழுத்து கொண்டு வந்தாள் பூவு. மாமா வாங்க வாங்க என ஒரு வழியாக அவனை இழுத்து கொண்டு வந்து நின்று விட்டாள் பூவு. அச்சோ விடுங்க வேந்தன், எனக்கு என்னவோ மாதிரி இருக்கு, வேந்தன் விடுங்க, நான் வரல என்றவளை விடாது வேந்தன் கையில் ஏந்தி இருந்தான். எங்க விடுங்க வேந்தன், நான் வெயிட்டா இருப்பேன், உங்களால என்ன ரொம்ப நேரம் தூக்க முடியாது என்றவளை ஒற்றை புருவம் உயர்த்தி பார்த்தான் வேந்தன். கண்மணி, அத நான் சொல்லணும், நான் எத்தனையோ மூட்டை தூக்குனவன், இந்த பூ மூட்டையை தூக்க முடியாதா என்ன? அதை கேட்டு அவளின் முகம் தாமரை பூவாய் சிவந்து போனது. ஹோ, அப்ப அதையும் தான் பாப்போமே. எங்க கேட்கணும்னு நினைச்சேன், சாப்பாடு பயங்கர காரமா இருந்துச்சு,
ஆனா நீங்க எதுவுமே சொல்லல, ஏன்? அவள் பதில் ஏதும் சொல்லாமல் சிரித்து கொண்டாள். இங்கு 6 ஜோடிகள் இருந்தது. இன்னும் ஒரு ஜோடி மட்டும் மீதம் தேவைப்பட்டது. அடியே, கல்யாணம் ஆகாத உன் நொண்ணனே அங்க போய் ஒய்யாரமா நின்னுட்டு இருக்கா. நீ ஆண்டி போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிற? என்ன செல்வி அம்மா வசுவை கிழித்து தொங்க விட்டார். அம்மா, உனக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பாரு நோய் நோய்னு ஏதாவது சொல்லிட்டு இருக்க. எனக்கு விருப்பம் இல்ல, அம்புட்டுதான். அப்படி போட்டியில கலந்துகிட்டே ஆகணும்னா நீயும் உன் வீட்டுக்காரன் போய் கலந்துக்கோங்க. சும்மா என்னைய தொந்தரவு பண்ணாத என்றவளை மானாவாரியாக திட்டி தீர்த்து விட்டார் அவர். இதுக்கு அவன் தொல்லையே பரவாயில்லை என எண்ணி விட்டால் போலும். வருண் அருகில் சென்று அமைதியாக நின்று கொண்டாள். யோ, இப்ப மட்டும் தூக்குன, அப்புறம் அம்புட்டுதான் அவன. நீயே போய் எங்க அம்மாட்ட வேணான்னு சொல்லிடு என்ற அந்த அப்பாவி டாக்டரை மிரட்டினாள் வசு. ஏங்க, நான் எப்படிங்க சொல்ல முடியும் என அவளை பயத்தோடு பார்த்தான். ஏய், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ஆனா என்ன தூக்கு கூடாது, அம்புட்டுதான். தூக்குனா அப்புறம் அதுதான் உனக்கு கரிநாள்டா மவன. யாருக்கும் கேட்காத வண்ணம் ரகசியமாக அவனை மிரட்டி கொண்டிருந்தாள். போட்டியாளர்கள் எல்லாரும் கோட்டிக்கிட்டு நின்னுட்டீங்களா? ஓகே, இதோ போட்டி தொடங்க போகுது. 1 2 3. அனைவரும் மனைவிகளை தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு நடந்தனர். வருணோ அமைதியாக வசுவை பார்த்தான். விட்டா இவ பேசிக்கிட்டே போவா, தூக்கிட வேண்டியதான் என அடுத்த நொடி அவளை கையில் ஏந்தி நடக்க ஆரம்பித்தான் வருண். இதை சற்றும் எதிர்பார்க்காத வசுவோ முதல் முறை அவனின் தொடுதலில் அதிர்ச்சியாகி போனாள். அவனை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். எங்க போதும், என்ன சைட் அடிச்சுது. நான் என்ன அவ்வளோ அழகாவா இருக்கேன் என வருண் அவளை கையில் ஏந்தி நடந்தபடியே ஒற்றை கண்ணடித்தான். எங்க கொஞ்சம் நல்லா சாப்பிடுங்க, வெயிட்டே இல்லை நீங்க என்றவனை வெறி கொண்டு முறைத்தாள் அவள். இப்ப எதுக்குடா என்ன தூக்குன வெண்ண? வாய்க்கு வந்தபடி திட்டினாள். ஆனால் அவனோ, நீ கெட்ட வார்த்தையில் திட்டினாலும் எனக்கு கவலை இல்லை என்று அவள் வார்த்தையை பொருட்படுத்தாமல் நடந்தான். அனைத்து ஜோடிகளும் முறுக்கு இருக்கும் இடத்தை நெருங்கி இருந்தார்கள். அடியை பூசணிக்கா, சும்மா இருக்கையில சட்டி சட்டியா திங்க தெரியுது. இப்போ ஒரு முருகை திங்க முடியலையா உன்னால? அடியே எட்டுடி. அடியே, என்னால முடியலடி பூசணிக்கா. இதுக்கு தாண்டி கொஞ்சமா தின்னுடின்னு சொன்னேன். இப்ப பாரு, நான் தான் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு என பூவை கையில் ஏந்தியபடி விசா இன்னொரு பக்கம் போராடி கொண்டிருந்தான். டேய், கொஞ்சம் பேசாம இருடா, என்ன மாட்டேங்குது என பூவும் முடிந்தவரை முயற்சி செய்தாள். என்னத டேயா? அட பாவீங்களா, ஒரு போட்டியிலேயே டேன்னா அடுத்து என்னத்தை சொல்லி திட்டுவான்னு தெரியலையே. ஆண்டவா என பெருமூச்சு விட்டு கொண்டான் விசா. அத்தியாயம் 66. கண்மணி, சீக்கிரம் முயற்சி பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் தான் கண்மணி என்று வேந்தன் ஒரு பக்கம். ஹே பெப்பர், சீக்கிரம் ட்ரை பண்ணி அந்த முறுக்க கடிங்க, சீக்கிரம். அப்படிதான், இதோ இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ண எட்டிடும் என வருண் ஒரு பக்கம். அடியே பூசணிக்கா, முடியலடி. உனக்கு வேணும்னா மாமா வேற அண்டா சட்டி வாங்கி தரேன்டி. பேசாம இங்க இருந்து அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடலாண்டி என விசா ஒரு பக்கமும் வெறித்தனமாக போட்டியில் விளையாண்டு கொண்டிருந்தான். வேந்தன், இன்னும் கொஞ்சம் தூக்குங்க, முறுக்கு எண்டல. ஏதோ இன்னும் கொஞ்சம். கடிச்சிட்டேன் என இதோ வெற்றிகரமாக மேலே தொங்க விடப்பட்டிருந்த முறுக்கை கடித்து இழுத்தாள். போங்க போங்க என்றாள் மித்து. யோ, முடிச்சா பண்ண மாட்டோமா? எண்டலையே, நீ நல்லா தூக்கியா? அட, இன்னும் நல்லா தூக்குனா உன் கை உடைஞ்சிடுமா? நல்லா தூக்கியா என் இசுக்கு என்றவளும் இதோ ஒரு வழியாக முறுக்கை கடித்து இழுத்து விட்டாள். வருண் வேகமாக அவளை தூக்கியபடி கோட்டை நோக்கி ஓட அனைவரும் முன்னேறி சென்று கொண்டிருந்தார்கள். கடைசியாக விசாவும் பூவும் மட்டும் இன்னும் அந்த முறுக்கை திங்க முடியாமல் அங்கே சேர் போட்டு அமர்ந்து விட்டார்கள். அடியே, பெரிய இவ மாதிரி என்னை இழுத்துட்டு வந்தியே, இப்ப என்னடி பண்ணிட்டு இருக்க? முடியலன்னா விடுடி, பேசாம போயிடுவோம். அங்க பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல கோட்டை போய் தொட போறாங்க, வேணாண்டி என விசாவோ அவளை தூக்க முடியாமல் தூக்கியபடி பூவிடம் கெஞ்சி கொண்டிருந்தான். மாமா, நான் ஜெயிக்கலனா கூட பரவாயில்ல, ஆனா இந்த முறுக்கை எடுக்காம விட மாட்டேன்
என இன்னும் முயற்சி செய்தாள். அடி பாவி, முறுக்கு வேணும்னா நான் ஒரு டசன் கூட வாங்கி தரேன்டி, அதுக்காக ஏண்டி இப்படி உயிரை வாங்குற என்று விசாவும் புலம்பினான். வேந்தனும் வருணும் கோட்டை நெருங்கி இருந்தார்கள். யோ டாக்டர், வேகமா போ, நம்ம எப்படியாவது ஜெயிக்கணும், சீக்கிரம் போ, சீக்கிரம் போ என வசுவோ அவனை துரிதப்படுத்தினாள். அனைவரும் ஆர்வமாக எந்த ஜோடி வெற்றி பெற போகிறது என்று கவனித்துக் கொண்டிருந்தார்கள். கண்மணி, நம்ம தான் ஜெயிக்க போறோம் என வேந்தன் வேகமாக அவளை கையில் ஏந்தியபடி நடந்தான். வேந்தன், இதோ வந்துட்டோம் கண்மணி, நில்லுங்க என என்றான். புரியாது. நில்லுங்க என்றதும் அவனும் அப்படியே நின்றுவிட, இதோ 2 எட்டு எடுத்து வைத்தால் வெற்றி பெற்றிருப்பார்கள். ஆனால் வேந்தன் நின்றதும் அவர்களுக்கு பின் வந்த வருணும் வசுவும் கோட்டை தொட்டு முதலில் வெற்றி பெற்றார்கள். வெற்றி பெற்றதும் வசுவுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. யோ டாக்டர், நம்ம ஜெயிச்சிட்டோம் என அவன் கையை பிடித்து சுத்தியவள் முகத்தில் அத்தனை சந்தோஷம். அவன் கையை இறுக பற்றியவள் மித்துவை திரும்பி பார்த்தாள். பாத்தியா, நான் வின் பண்ணிட்டேன், நான் தாண்டி ஜெயிச்சேன் என கர்வமாக பார்த்தாள். மித்து புன்னகை முகத்துடன் அவளை பார்த்து கொண்டிருந்தாள். அவளின் கையை இறுக பற்றிய வேந்தனை மித்து என்னவென்பது போல் பார்த்தாள். அவங்க ஜெயிக்கணும்னு தானே என்ன நிக்க சொன்னீங்க? இல்லங்க, நான் என்று ஏதோ கூற வந்தவளின் கையில் அழுத்தம் கொடுத்தவன், என் கண்மணி போய் பேசினா கண்ணு துடிக்கும், எனக்கு தெரியும் கண்மணி. நம்ம ஜெயிச்சிருந்தா இவ்ளோ சந்தோஷப்பட்டிருப்போமான்னு தெரியல வேந்தன். ஆனா அங்க பாருங்க, எவ்வளோ ஹாப்பியா இருக்கா. அது மட்டும் இல்ல, அவங்க 2 பேருக்கும் இப்போதான் கல்யாணம் ஆகியிருக்கு. இப்ப போய் தோத்து போயிட்டா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்குதான். கண்மணி, சொல்லுங்க வேந்தன். நமக்கும் கூட இப்பதான் கல்யாணம் ஆகியிருக்கு என்றவனை விடுக்கென்று திரும்பி பார்த்தவள், சாரி வேந்தன், நான் என தடுமாற்றம் கொண்டவளின் வாயை கை கொண்டு மூடினான். என் கண்மணி எனக்கு ஒவ்வொரு நாளும் புதுசா தெரியுறாங்க. அவங்கள ஒவ்வொரு நாளும் எனக்கு ரொம்ப அதிகமா பிடிக்குது. நான் என்ன பண்றதுங்க? எனக்கு எப்போ ஓகே சொல்ல போறீங்க கண்மணி என்றவனை அவள் விழி அகலாது பார்த்தாள். அப்படி பார்க்காதீங்க கண்மணி, உங்க விஷயத்துல நான் ரொம்ப நல்லவன் இல்ல. இதோ இப்படி இந்த குண்டு கண்ணு வச்சு உருட்டி உருட்டி பார்த்தா நான் என்னதான் பண்றது? இந்த வேந்தனுக்கு மானே தேனே பொன்மானேன்னு கவிதையெல்லாம் பாட தெரியாது. ஆனா இந்த உலகத்துல எத்தனை அழகிகள் வேணாலும் இருக்கட்டும், இருந்தாலும் மத்தவங்க சிரிப்ப பார்க்க தான் தோத்து போற இந்த மனசு எத்தனை பேருக்கு வரும்? இந்த வேந்தனுக்கு என் கண்மணி அழகி இல்ல, பேரழகி என அவள் நெற்றியில் தவிழும் கற்றை முடியை காதோறும் ஒதுக்கி விட்டான். ரொம்ப நேரமா என்கிட்ட எதையோ சொல்லணும்னு நினைக்கிறீங்க, என்னது கண்மணி? அவன் இத்தனை நெருக்கமாய் இருந்தால் அவள் எங்கிருந்து சொல்வாள்? வாயிலிருந்து வார்த்தை வரவில்லை, காற்றுதான் வந்தது. இன்னைக்கு நீங்க, நான் ரொம்ப 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 அழகா அழகா என தொண்டையை சிறுமியவள் சுற்றி முற்றிலும் யாராவது இருக்கிறார்களா என்று பார்த்தாள். யாரும் தங்களை கவனிக்கவில்லை என உறுதி செய்து கொண்டவள், நீங்க ரொம்ப அழகா கியூட்டா இருக்கீங்க, சூப்பர் மாமே என அவன் மீசையை பிடித்து முறுக்கி விட்டவள் அங்கிருந்து ஓடியே விட்டாள். இப்ப அவங்க என்ன சொன்னாங்க என்றவன் முகம் அந்த நொடியே வெட்கத்தில் சிவந்து போனது. எங்க கண்மணி, நில்லுங்க நில்லுங்க, ஓடாதீங்க என வேந்தன் அவளை துரத்தி கொண்டு ஓடினான். வசுவின் மேல் ஒருவன் போதையில் தெரியாமல் இடித்துவிட, இடித்தது மட்டும் இல்லாமல் சும்மா நச்சுன்னு இருக்க, கட்னா உன்ன மாதிரி ஒருத்திய தாண்டி கட்டணும், செம்ம ஃபிகர்டி நீ என்றவன் முகத்தில் அடுத்த நொடி பொது பொதுவென ரத்தம் வடிந்தது. வேற யாரு, நம்ம வருண் விட்ட குத்தில் தான். ஹேய், எவ்வளவு தைரியம் தான் என் பொண்டாட்டிக்கிட்டே அப்படி நடந்துக்குவ என வருண் அவனை வெறி பிடித்தவன் போல அடித்தான். யோ, அவனை விடையா, செத்துக்கித்து தொலைச்சிட போறான், ஐயோ விடையா என வசுவோ அவனை கடினப்பட்டு பிடித்து இழுத்து வந்தவள் சற்று தள்ளி மறைவான இடத்திற்கு அழைத்து வந்தாள்.
யோ டாக்டர், உனக்கு என்ன பைத்தியமா? என்னமோ என்னைக்கும் இல்ல திருநாளா ஏன் அவனை போட்டு இந்த அடி அடிக்கிற? வருண் கடினப்பட்டு கோபத்தை மட்டுப்படுத்தி கொண்டிருந்தான். கோபத்தை கட்டுப்படுத்தி அமர்ந்திருந்தான். யோ, உனக்கு இவ்ளோ கோபம் வருமா? முதல் முறை பாக்குறேன்யா. அவன் என் மேல இடிச்சதுக்கு தான் இம்புட்டு கோவமா? என்ன பாரியா, ஏன் அம்புட்டு கோவம் உனக்கு? அவ்வளோ பிரியமா என் மேல என்றவளை மெல்ல நிமிர்ந்து பார்த்தான். அவளின் கையை பிடித்து இழுத்து தன் மடியில் அமர்த்தி கொண்டவனை வசுவும் கண்ணிமைக்காமல் பார்த்தாள். வருண் மெல்ல அவள் காதில் தொங்கும் கம்மலை அங்கும் இங்கும் ஆட்டி விட்டான். அவன் என்ன சொல்ல போகிறான் என்று அவள் ஆர்வமாக பார்த்தாள். அது இல்ல பெப்பரு, அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அப்படி சொல்லுவான்? நீ சூப்பர் ஃபிகரா, நச்சுன்னு இருக்கியா? அத கூட விடு, கட்டுனா உன்ன மாதிரி ஒருத்தியதான் கல்யாணம் பண்ணணுமா? எம்படி தைரியம் இருக்கும் அவனுக்கு? அவளுக்கு உள்ளுக்குள் ஏதோ செய்தது. இதழ் மெல்ல விரிந்தது. அவனுக்கு தன் மீது இத்தனை பொறாமையா என்று உள்ளுக்குள் சொல்ல முடியா ஒரு உணர்வு இன்று பூத்த ரோஜா போல் மலர்ந்திருக்க, ஆனால் அதுவும் அவன் அடுத்து சொன்ன வார்த்தையில் புஸ்வானமாய் மறைந்து போனது. இங்க நான் உங்களை கல்யாணம் பண்ணி சிக்கி சீரழியறது எனக்கு தானே தெரியும். இதுல இன்னொருத்தன் வேறையா? அதுதான் உங்ககிட்ட இருந்து அவனை நேக்கா சேவ் பண்ணி விட்டேன். எப்படி என்றவனின் முடியை அடுத்த நிமிடம் பற்றி இருந்தாள் வசு. ஓ, துரைக்கு என்ன கட்டினது ரொம்ப கஷ்டமா இருக்கோ? இன்னைக்கு உன்னை என்ன பண்றேன்னு பாருடா என்று அவனை வெளுத்து வாங்கினாள். ஆ, ஏய் பெப்பர், வலிக்குது, விடுங்க, விடு, ஏய் விடுடி என்றான் முதல் முறை டீ போட்டு. என்னடா மரியாதை குறையுது? மரியாதை மட்டும் இல்ல, இடைவெளியும் குறைய போகுதுடி என்று அவள் கை இரண்டையும் மடக்கி பிடித்து அவளை தன்னை நோக்கி இழுத்தான். ஹே பெப்பர், நீ ஏன் ப்ராப்பர்ட்டி. உன்னை இன்னொருத்தன் டச் பண்ணா நான் சும்மா இருப்பேனா சொல்லு? நீ ஏன் பெப்பர் டி. இதோ இந்த பெப்பர் எனக்கு மட்டும்தான். சாம்பிள் காட்டவா என இன்னும் அவளை நெருங்கினான். இரு ஜோடிகள் இப்படி இருக்க, ஆனால் இன்னும் ஒரு பாவப்பட்ட ஜோடியோ ஒருத்தியிடம் சிக்கி தவித்து கொண்டிருந்தான். அட பொச கேட்ட பயலே, போட்டி முடிஞ்ச 50 பேரும் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. இதுக இன்னும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க என்றபடி பல்லு போன கிழவிகள் எல்லாம் விசாவையும் பூவையும் கழுவி ஊற்றிவிட்டு சென்றார்கள். மழை பெய்தாலும் வெயில் அடித்தாலும் புயல் வந்தாலும் யார் வண்டி வண்டியாய் கழுவி ஊற்றினாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் இந்த முறுக்கை எட்டி எடுக்காமல் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன் என வைராக்கியமாக பூவோ போராடி கொண்டிருந்தாள். பூவை தூக்கி சுமந்து நின்று கொண்டிருந்த விசாவின் நிலைமையை கண்ட மைக் செட் மாரியப்பனோ, சங்கீத சுரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா என்னவோ மயக்கம் என பாட்டு ஒன்றை தட்டி விட்டான். அடே பரமசிவா, இந்த பகுதி நேர பைத்தியங்கிட்ட இருந்து எப்படியாவது எனக்கு விடுதலை கொடுத்தா என் வருங்கால பொண்டாட்டிக்கு முதல் மொட்டை உனக்கு தான் என விசாவின் வேண்டுதல் அவருக்கு கேட்டு விட்டதோ என்னவோ. ஹை மாமோய், நான் முறுக்க கடிச்சிட்டேன் என பூவு சந்தோஷத்தில் கத்தவும், எப்போய் பரமசிவா, உனக்கு மொட்டை கன்ஃபார்ம் யா, என் தெய்வமே என விசா கத்தவும் சரியாக இருந்தது. அத்தியாயம் 67. யோ சொன்ன கேளு, இதெல்லாம் ஊசி போடுற மாதிரி ஈஸியான வேலை இல்ல, வீர விளையாட்டு. கொஞ்சம் அசந்தாலும் பரலோக தாண்டி மாப்ள என வசுவும் எவ்வளவோ சொல்லி பார்த்து விட்டாள். முடியாது முடியாது, முடியவே முடியாது பெப்பர். இன்னைக்கு இந்த ஜல்லிக்கட்டுல கலந்து வின் பண்ணி நான் எவ்வளவு பெரிய வீரன்னு உனக்கு காட்டதான் போறேன் என வருண் பலமாக புஷ்அப் எடுத்து கொண்டிருந்தான். யோ மறுபடியும் சொல்றேன், இது உனக்கு தேவையில்லாத விளையாட்டு. செலவே இல்லாம குடும்ப கட்டுப்பாடு பண்ணி விட்டுரும், சொன்னா கேளு. பெப்பர், நான்லாம் கிரிக்கெட்டு வாலிபால் எவ்வளவு சூப்பரா விளையாடுவேன் தெரியுமா? அதுல எவ்வளவு பெரிய சாம்பியன் தெரியுமா? இன்னைக்கு நீ என் வீரத்தை பார்த்து சொக்கி நிக்கதான் போற என்று மீசையை முறுக்கி விட்டான். யாரு? நானு? எஸ் பெப்பர், சரிதான். உனக்கு சனிய சைக்கிள்ல வந்து லிஃப்ட் கொடுத்தா நான் என்ன பண்ண? கண்மணியோ கத்தி கொண்டிருந்தாள். நான் அவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன், அப்பவும் நீங்க போகணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல வேந்தன், ஜல்லிக்கட்டுக்கு போக வேண்டாம்.
ப்ளீஸ், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கண்மணி, மதுரை மண்ணுல பிறந்துட்டு ஜல்லிக்கட்டுக்கு போக வேண்டாம்னு சொல்றீங்களே, இங்க பாருங்க கண்மணி, இது நம்ம வீர விளையாட்டு. இந்த ஜல்லிக்கட்டுக்கு தான் நம்ம இத்தனை போராட்டம் பண்ணி அதை அடைஞ்சிருக்கோம். இத நம்ம தான் காப்பாத்தணும். எல்லாம் சரிதான், ஆனா நம்ம வீட்ல இருந்து ஒருத்தங்க விளையாட போனா எங்க மனசு என்ன பாடுபடும்னு எங்களுக்கு தான் தெரியும். அத நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க வேந்தன்? மெல்ல அவள் கண்ணம் பற்றினான் வேந்தன். ஏன் புரியாம? இதோ இந்த கண்ணுல இருக்க தவிப்பு, இந்த இதயம் துடிக்கிற துடிப்பு எல்லாமே எனக்கு புரியுது. எனக்கு ஒன்னும் ஆகாது, நீங்க கவலைப்படாதீங்க கண்மணி. என் கண்மணியின் நம்பிக்கை தான் என்னுடைய வெற்றி. நீங்க நம்பிக்கையோட அனுப்பி வச்சா இந்த வேந்தனுக்கு வெற்றி மட்டும்தான். இல்ல வேந்தன், நான் கண்மணி, இதோ இந்த வேந்தனின் இளவரசி. உங்க காதல் எனக்கு கிடைக்கும் வர, எங்க சந்தோஷமான வாழ்க்கையால இந்த வீடு எங்க குழந்தைகள் சத்தம் கேட்கும் வர, என் மனையால் ஆசையா என் தலை கோதி கதை பேசும் வர, இந்த உசிரி இந்த மண்ணை விட்டு போகாது என அவள் நெற்றியில் மெல்ல இதழூட்டி எடுத்தான். இதற்கு மேல் அவனை போகாதே என தடுக்க அவளுக்கு விருப்பம் இல்லை. தான் இவ்வளவு சொல்லியும் அவன் போவேன் என்றால் அதில் அவனுக்கு எத்தனை பிரியம் இருக்கும் என்பதை உணர்ந்தவள், சரி பத்திரமா போயிட்டு வெற்றியோடு வாங்க. ஆனா ஒண்ணு, உங்க உடம்புல காயம் படக்கூடாது. அப்படி பட்டா அப்புறம் உங்க கூட கண்டிப்பா பேச மாட்டேன். கண்டிப்பா படாது என அங்கிருந்து வீர திலகம் இட்டு சென்றான். இதோ மிக பெரிய ஜல்லிக்கட்டு கோலாகலமாக நடந்து கொண்டிருந்தது. பல இடங்களில் இருந்தும் பல நூறு காளைகள் வந்து இறங்கிய வண்ணம் இருந்தது. வீர திலகமிட்டு வந்திருக்கும் எனதருமை இளம் சிங்கங்களே, இன்று முரட்டு காளைகளை அடக்க காத்திருக்கும் கரும் சிறுத்தைகளே, இதோ உங்களுக்காக சின்னாலம்பட்டியில் இருந்து இறக்கிவிடப்பட்டிருக்கிறது முரட்டு காளை ஒன்று.